ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்குதுங்க. நம்மளுடைய பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். மற்ற மாதங்களில் ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு கிழமை, ஏதாவது ஒரு திதி, ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். அந்த அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் தான் புரட்டாசி மாதம். முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். அதனால தான் இந்த மாதம் முழுக்கவே அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே வந்துட்டுருக்கு. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள், இந்த மாத பிறப்பின் நாளன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம், உங்களுடைய வீட்டினுடைய செல்வ நிலையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குங்க. பணம் பல வழிகளிலிருந்து வரும், வருமானம் பல மடங்கு பெருகும். இதை இந்த நாளில் நீங்கள் முழுக்கவே எப்போ வேணுனாலும் செய்யலாம். அதாவது காலையிலேருந்து இரவு வரைக்குமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாங்க. ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, அது கூடவே கிராம்பு 2-3 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள்கிட்ட துளசி இலை, காஞ்ச இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே துளசி இலை பொடி கிடைக்கிது, இந்த பொடியையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சின்னதாக டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதில் கலந்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டின் வாசலில் கோலமெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை வாசல் முழுக்க தெளித்து விடுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரையும் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய எல்லா அறைகள்லையுமே கூட தெளித்து விடலாம். அப்படி நீங்கள் தெளிக்கும் பொழுது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தெளிங்க. மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமியும் சேர்ந்து உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் முழுக்க முழுக்க உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.